மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த வார தலைப்பு தசாபுக்தியில் கிரக வலிமை. தசாபுக்தி கிரக வலிமை என்பதை தசாபுக்தி அமைப்பாக கொண்டு வர போகிறேன். அந்த தசாபுக்தி அமைப்புகள் உண்மையிலேயே ஜோதிடத்துடைய ஒரு கடைசி ஃபைனல் டெஸ்டினேஷன் சொல்கிறது தசாபுக்தியாக தான் இருக்கும். ஏன்னா வாழ்க்கை சம்பவங்கள் தசாபுக்திகளுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக எவர் ஒருவருக்கு தசாபுக்திகளில் என்ன நடக்கும் என்பதை கணிக்க கைவந்து விட்டால் அவர் ஜோதிடத்தில் ஒரு நிலையில் ஹை லெவலில் வந்துட்டார்னு அர்த்தம். லைவ் நடத்துகிறேன் உடனே என்ன பண்ணுறேன், முதல்ல ஜாதகத்தை போடுறேன். போட்ட உடனேயே ஜாதகத்தை கூட நான் பார்க்குறதில்ல. முதல்ல நான் என்ன பண்ணுறேன், ஜாதகத்தை கூட நான் பார்க்குறதில்ல. லைவில் டக்குன்னு தசாபுக்திக்கு வர்றேன். எந்த தசையில் என்ன புக்தி நடக்கிறது என்பதை முதல்ல, ஏன்னா கொஞ்சம் அனுபவம் வந்துருச்சு, நான் குறுக்க முறுக்க வருவேன். நான் ஒரு பைத்தியக்காரன் வச்சுக்கோங்க. முதல்ல தசாபுக்தியை பார்வையில் ஓட்டிக்கிறேன். தசாபுக்திகளில் என்ன திசையில் என்ன புக்தி இவருக்கு நடக்கிறது என்பதை அப்படியே மனசில் ஏற்றிக்கிட்டு டக்குன்னு ஜாதகத்துக்கு வர்றேன். ஜாதகத்துக்கு வந்த உடனே என்ன லக்னம், என்ன லக்னாதிபதி, தசாநாதனம் புக்திநாதனம், இந்த லக்னத்திற்கு 6 கூடையவர்களா 8 கூடையவர்களா, கேந்திர கோணத்திற்கு அதிபதிகளா, இந்த தசாநாதனம் புக்திநாதனம் எந்தெந்த இடங்களில் அவருடைய வீடுகளில் பகை வீடுகளில் ஃபைனலாக சுபத்துவம் பாபத்துவம்னு அப்படியே அந்த லொட்டு லொசுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே உள்ளே வந்துட்டு டக்குன்னு பலன் சொல்ல ஆரம்பிச்சிடறேன். இப்படி தான் நடக்குது, அப்படி தான் நடக்குதுன்ட்டு. ஆக தசாபுக்திகளை உங்களுக்கு கணிக்க கை வந்து விட்டால் ஜோதிடம் உங்களுக்கு கணிக்க வந்து விடுகிறது என்று அர்த்தம். ஃபைனல் அதுதான். 120 கிளாஸ் வந்திருக்கிறோம். 120 கிளாஸில் மேஷம்னா இப்படி, ரிஷபம்னா இப்படி, மிதுனம்னா இப்படி, மேஷத்தில் இருக்கிற கிரகங்கள் இப்படி, சூரியன் இப்படி, சந்திரன் இப்படி, சனி இப்படி, ராகு இப்படி, கேது இப்படின்ட்டு ஒரு 12 கீழ் இருக்கின்ற அடுக்குகளில் 9 மேல் இருக்கின்ற அடுக்குகளை எப்படி பொருத்தி பார்ப்பது. ஒரு கிரவுண்டில் 12 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற கிரவுண்டில் 9 விளையாட்டு வீரர்கள் விளையாடுகிறார்கள். 12 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற சமமான ஒரு வட்ட வடிவமான ஃபுட்பால் கிரவுண்டு. இந்த ஃபுட்பால் கிரவுண்டில் யார் யார் எந்தெந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறவங்களுடைய அவஸ்தைகள், உடல்நிலைகள், மனநிலைகள், இந்த மாதிரியான அமைப்புகள் என்ன, இதன் மூலமாக இவர்கள் விளையாடுகின்ற ஒரு அமைப்பில் என்ன பலன் நடக்கிறது, வெற்றி தோல்வி எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை தசாபுக்தி அமைப்பில் கணக்கு பண்ணுறோம். பாருங்கள், இப்போ தசாபுக்தியில் கிரக வலிமைக்கு என்னுடைய ஜாதகத்தில் இங்கே பாருங்கள், இது என்னுடைய ஜாதகம். ஒரு 3 கிரகத்தை மட்டும் போட்டிருக்கேன். செவ்வாய் தசையில் கேது புக்தியில் எனக்கு ஒரு தாங்க முடியாத இழப்பு என்னுடைய தம்பியின் மரணத்தினால் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஒரு பைத்தியக்காரன் போல் எதையுமே இல்லாமல், ஒரு மனைவியை பற்றி இது இல்லாமல், அக்கறை இல்லாமல், தொழிலை பற்றிய அக்கறை இல்லாமல், இறந்து போன தம்பியை மட்டுமே நினச்சி ஒரு மனம் பேதலித்து போன ஒரு நிலைமையில் எதை பற்றியும் பற்று இல்லாமல், சாப்பிடாமல் கொல்லாமல் தூங்காமல் ஒரே மாதிரி தம்பியை பற்றியே நினச்சிக்கிட்டு இப்படி இறந்து போயிட்டானேன்னு ஒரு 4 மாதம் புத்தி பேதலித்த நிலைமைகளில் நான் இருந்தேன். அப்போ அந்த அமைப்பிற்கு என்ன காரணம், தசாபுக்தியில் அது என்ன வலிமையோடு செயல்பட்டு என்னை இந்த அளவுக்கு அப்படியே ஆட்டி விட்டது. என்னுடைய லக்னாதிபதி நீச்ச பங்கம். செவ்வாய் தசை கேது புக்தியில் என்னுடைய தம்பி மரணத்தை அடைஞ்சார். அடிக்கடி நான் என்ன சொல்கிறேன், ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் தொடர்பு கொண்ட ராகு கேதுக்கள் கெடுமைகளை செய்வார்னு சொல்கிறேன். நான் தானங்க உதாரணம். எனக்கு என்ன நடக்குது, எனக்கு என்ன நான் இது பண்ணுது, என்னுடைய உணர்வுகள் என்ன, நானும் மனுஷன் நீங்களும் மனுஷன், உங்களுக்கும் உறவுகள் பொதுவானவை, எனக்கும் உறவுகள் பொதுவானவை, உங்களுக்கும் அழுகை சிரிப்பு பொதுவானது, எனக்கும் அழுகை சிரிப்பு பொதுவானது. அப்போ ஒரு விதியை சொல்லுகிறேன், ஒரே நேரத்தில் ராகு கேதுக்கள் எப்போது செவ்வாய் சனியோடு தொடர்பு கொள்கிறார்களோ அப்போது தாழ முடியாத சோக அமைப்புகளை செய்வார்கள்னு சொல்கிறேன். ஒரே நேரத்தில் 9-10 கூடியவர்களோடு சேர்ந்து இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரே நேரத்தில் குரு சுக்கரனோடு தொடர்பு கொண்டு இருக்கும்போது அவர்கள் சிறப்பான நன்மைகளை செய்வார்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு கேது புக்தி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் எனக்கு ஏதாவது வயதிற்கேற்றாற் போல தொல்லைகள் வரும். அதில் மாற்றமே கிடையாது.
வந்தவனை இப்போ ராகுதசை கேது பக்தியை தாண்டினேன். ராகுதசை செவ்வாய் பக்தியில் என் தம்பியை இழந்தேன். செவ்வாதசை கேது பக்தியில் என் தம்பியை இழந்தேன். ராகுதசை கேது பக்தியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அப்படியே ஓரளவுக்கு கெஸ் பண்ணி வச்சு நம்முடைய ஃபேமிலி, மனைவி, குழந்தைகள் எதுவும் பாதிக்கப்படாது, வேறு வகையிலான தொந்தரவுகள் வரும் என்பதை எதிர்பார்த்தேன். நான் அட்சரம் பிசகாமல் நான் எப்படி எதிர்பார்த்தேனோ அப்படியே என்னுடைய மன அழுத்தம் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு வருஷம் இருந்தது. இது 2019 பிற்பகுதியில். 2019 பிற்பகுதி முழுக்க 2019 முழுக்க ராகுதசை கேது பக்தியில் ஒரு விதமான மன அழுத்தம் எனக்கு வந்தது. ஆனால் ராகுதசை எனக்கு நல்லதை செய்தே. எப்படி, எங்கே, எந்த இடத்துல விருதிகள் உருவாகின்றன? எனக்கு ராகுதசை நன்மைகளை, பெரும்பாலும் நன்மைகளை செய்கிறது. ஒரு திசை எப்போவுமே பெரிய அளவில் நன்மைகளையும் தீமைகளையும் சதவீத கணக்கு தான். இப்போ நான் ஒரு கோடு, சின்ன கோடு, பெரிய கோடு போட்ட மாதிரி தான். அதாவது 70% 80% நன்மைகளை செய்தால் அது யோக திசை. ஆக இந்த இடத்துல பாருங்கள், எப்படி ஒரு தசாபக்தியில் கிரக வலிமைகளை அப்படிங்கிறத எப்படி நீங்கள் கொண்டு வர்றது? கேது எப்பொழுதுமே எனக்கு தீமைகளை செய்கிறார். கேது செவ்வாய் சனி 2இன் பார்வையை பெறுகிறார். ராகு எப்பொழுதுமே எனக்கு நன்மையை சேர்ந்திருக்கிறார் என்பதை இந்த ஒரு 17, 15, இது 22 வயசுலேயே நான் முடிவு பண்ணிட்டேன். 17, 18 வருஷமாக இந்த ராகு திசையை கடந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷம். இந்த ஒரு வருஷத்தில் ராகு வந்து பெரும்பாலும் எனக்கு நன்மையை செய்திருக்கிறது. எப்படி நன்மையை செய்திருக்கிறது? சுக்கிரனுடைய வீட்டில் குருவோட அமைப்பில் இருக்குது. ஆக இதை வச்சுத்தான் ஒரு அமைப்புகளை எப்படி செய்யணும், ஏது செய்யணும். சரி, இந்த இடத்துல பாருங்கள், சனி செவ்வாய் வந்து நட்பு வீட்டில் தான் இருக்கிறார். செவ்வாய் நட்பு வீட்டில் இருக்கிறார். அப்போ செவ்வாய் நட்பு வீட்டில் இருந்தாலும் கூட சனி என்கின்ற ஒரு முரட்டு அசுவருடைய பார்வையில் இருக்கிறார். கடுமையான பாவத்துவமாக இருக்கிறார். செவ்வாய் தசை என்னை அங்கே இங்கே என்னை நகட்டி போட்டுருச்சு, அங்கே இங்கே என்னை முடக்கி போட்டுருச்சு. கடனாலும் சகோதர அமைப்புகளாலும் கடன் தொல்லையாலும் ஒரு மாதிரியான எல்லா விதத்திலையும் என்னை தலைகீழாக புரட்டி போட்ட தசை அந்த 7 வருஷம். அதுதான் தலைகீழாக புரட்டி போட்டுருச்சு. தாங்கக்கூடிய அளவிற்கு லக்னாதிபதி ஒரு அளவுக்கு வலுவாக நீச்சபங்க அமைப்புள்ள இருக்கிறனால தாங்கக்கூடிய அளவிற்கு இருந்தேன். கடன் தொல்லைகள், தொழில் முடக்கம், எல்லா விதத்திலும் கடுமையான கஷ்டங்கள், எல்லா விதத்திலையும் செவ்வாயுடைய சகோதர சிகப்பு நிற அமைப்புகளின் மூலமாக எனக்கு நஷ்டங்கள், கஷ்டங்கள் போன்றவைகள் கொடுத்தது. இத்தனைக்கு நான் என்ன சொல்கிறேன், செவ்வாய் எனக்கு சுக்கிரனுடைய சாரம், பூர நட்சத்திரம், பூர 2ஆம் பாகத்தில் இருப்பார். சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்ன? உச்ச சுக்கிரனுடைய நட்சத்திரம். உச்ச சுக்கிரன் எனக்கு ராஜ யோகாதிபதி. சுக்கிரன் வந்து 5 குடையவர் 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். இந்த உச்ச சுக்கிரனுடைய சாரத்தில் செவ்வாய் இருந்தால் அங்கே ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அது எதையுமே செய்யலை. தொழில் ரீதியாக எனக்கு செவ்வாய் திசையில் எந்த விஷயங்களும் நடக்கலை. இதில் வந்து என்ன ஒன்றுனா, இந்த செவ்வாய் உச்ச சுக்கிரனுடைய சாரம் வாங்கினதுனால 5, 12ஆம் பாவகங்களின் வழியாக செவ்வாய் தன்னுடைய விஷயத்தை செய்வார் என்பது எனக்கு நடக்கவே இல்லை. 5ஆம் பாவகம் எனக்கு செயல்படவே இல்லை. 12ஆம் பாவகம் வேணால் சகோதரனை விரயம் பண்ணிச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனால் அது கூட லாஜிக்கல் இல்லாதது. ஏன்னா 10ஆம் பாவகத்தின் வழியாக அவர் செயல்படணும். 10ஆம் பாவகமே எனக்கு செவ்வாய் தசை முழுக்க செயல்படலை. 10ஆம் பாவகம், அதாவது 5, 12ஆம் பாவகங்களின் பலன்களை 3, 5, அதாவது ஒரு சாரத்துடைய விதி என்னென்னா 3, 5, 12 ஆகிய பலன்களை அவர் 10ஆம் பாவகத்தின் வழியாக செவ்வாய் தசையில் நடத்தணும் அப்படிங்கிறது விதி. ஆனால் அந்த மாதிரியான அமைப்புகளே எனக்கு நடக்கவே இல்லை. எனக்கு மட்டும் நடக்கலை. எனக்கு நடக்கலைன்னா உனக்கு நடக்கலைன்னா ஜோசியம் போயிடுமா அப்படின்றதெல்லாம் பேச்சு இல்லை. கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட ஜாதகங்களை பார்த்துருக்கக்கூடிய நான் நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில் 10,000 20,000 ஜாதகத்துக்கு மேலே ஒவ்வொரு ஜாதகமாக அனுபவபூர்வமாக அணுகி நன்கு நுணுக்கி ஆராய்ந்து தான் சாரத்தின் அடிப்படையில் எந்த கிரகமும் பலன் தரதில்லை அப்படின்றத சொல்கிறேன். ஆக இந்த இடத்துல நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, செவ்வாய் என்பவர் இந்த இடத்துல முக்கால் பாவராகவும் கால் சுவராகவும் செயல்படக்கூடிய இந்த அமைப்பில் லக்னத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய தசையில் அவர் பார்க்கக்கூடிய 4, 7, 8ஆம் பாவகங்களை செயல்படுத்துவார். பார்வைகளின் அடிப்படையில் 4ஆம் பாவகத்தை பார்த்து கெடுப்பார். எப்போ கெடுப்பார்? 4ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய தசாபக்தி அமைப்புகளில் கெடுப்பார். எப்போ கெடுப்பார்? செவ்வாய் தசை, சூரிய பக்தி, சுக்கிர பக்தி, சந்திர பக்தி, இந்த 4 கிரகங்களை 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கு. எப்படி? 10ஆம் இடத்திலிருந்து அப்படியே புதன் பார்க்கிறார், 4 பார்க்கிறார், சுக்கிரன் பார்க்கிறார். அப்போ செவ்வாய் தசை புதன் பக்தியில் 4ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நெருடல்கள் இருக்கும், குறைகள் இருக்கும். சரி, அம்மா செத்து போவாங்களா? இல்லை, வளர்பிறை சந்திரனாக தான் இருக்கிறார், 4ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார். அப்போ செவ்வாய் தசை சந்திர பக்தியில், செவ்வாய் தசை புதன் பக்தியில் அம்மா இறக்க மாட்டாங்க. ஒருவேளை செவ்வாய் தசையில் புதன் பக்தி இங்கே இருந்தா, சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருந்தா, அப்படியே பலன்களை மாற்றி சொல்கிறேன் கேளுங்க.
செவ்வாய் தசை புதன் புக்தி இங்கே, அதாவது செவ்வாய் தசை புதன் புக்தியில் இங்கே சூரியன் சந்திரன் புதன் இருந்தால் அம்மா இறக்குறாங்க. அதை எப்படி நீங்கள் கணிக்கிறதுன்றதை மட்டும் கொஞ்சம் அப்படியே கொண்டு வந்துட்டீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக உங்கள் மனசில் அப்படியே கொண்டு வரும். இயல்பாக இருக்கக்கூடிய தசை, அதை பற்றி தான் இப்போ நான் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கேன். குரு இங்கே இருந்தாலோ ராகு இங்கே இருந்தாலோ தசை முழுக்க கெட்டுவிடும். ஆனால் இந்த இடத்துல லக்னாதிபதிக்கு லக்னாதிபதியாக இருக்கிறதுனால இயல்பாக இருக்கிறதுனால அவர் இயல்பாக இருக்கிறன்னா ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போ அந்த சுபத்துவ பாவத்துவத்தை நவாம்சத்தில் நம்ம கணக்கு போட்டுக்க வேண்டியதான். நவாம்சத்தில் அவர் சுபர் வீட்டில் இருக்கிறாரா பாபர் வீட்டில் இருக்கிறாரா? இங்கே இருக்கும்போது அவர் சனியோடைய வீட்டுக்கு வரவே முடியாது. செவ்வாயுடைய வீட்டில் வர்க்கோத்தமம் என்கின்ற நிலைமையில் இருப்பார், இல்லைனா அங்கே எந்த ஒரு இடத்துல இருப்பார், பரணி 4ஆம் பாவத்தில் இருப்பார். சனி வீட்டுக்கு அவருக்கு இந்த இடத்துல சம்பந்தம் இல்லாதனால இந்த இடத்துல அவர் பெரும்பாலும் சுபர் வீடுகள் இருக்கிறனால சுபர் வீடுகளில் இருந்தால் ஒரு பலன், பாபர் வீடுகளில் இருந்தால் ஒரு பலன். அந்த பாபர் வீடுகளில் சுபத்துவமாக பாபத்துவமாக இருக்கிறாரா என்பதை மட்டும் கணக்கு போட்டுக்கொண்டு, சரி இந்த இடத்துல சூரிய சந்திர புதன் இப்படின்னு இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. இப்போ சூரிய தசை புதன் புக்தி நடக்குது. புதன் 6க்குடையவர், 6க்குடையவர் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். அங்கே அமாவாசை சந்திரன் இருளாக இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும்? சூரிய தசை புதன் புக்தியிலையோ செவ்வாய் தசை புதன் புக்தியிலையோ செவ்வாய் தசை சந்திர புக்தியிலையோ தாயாருக்கு கண்டம் தாயாருக்கு மரணம் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே 4ஆம் பாவகம். இப்போ ஒருவேளை ராகுவை இப்படி கொண்டு வாங்க, எப்படி கணிக்கிறதுன்னு பாயிண்ட் வருதா? லேசாக பாயிண்ட் வருதா? செவ்வாய் இயல்பாக இருக்கிறார், அவருக்கு சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளே இல்லை. இயல்பாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் திசையில் சூரிய சந்திர புதன் இங்கே இருக்கிறாங்க, ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ என்ன பலன் நடக்கும்? எப்படி கணிக்கிறது? ஒரு தசை ஒட்டுமொத்தமாக இவருக்கு இயல்பாக கெடுதல்களை 75% செய்யக்கூடிய அமைப்பிலையும் 25% லக்னாதிபதியாக செயல்பட்டு லக்னாதிபதிக்கு அப்போதைக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தில் ஒரு தொழில் போன்ற அமைப்பு இல்லை. அதாவது தொழில் வச்சு கொடுக்கும், ஆனால் அந்த தொழில் வச்சு கொடுக்குற தொழிலில் நல்லா இருக்காது. அன்பு மாணவர்களே, இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல அக்கம் பக்கம் திரும்பாமல் வீட்டில் தான் இருப்பீங்க, அங்கே இருப்பீங்க இங்கே இருப்பீங்க, சும்மா விளையாட்டு போல் வாயில் பென்சிலை வச்சுக்கிட்டு பேனா வச்சுக்கிட்டு அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இங்கே பக்கம் ஒரு பக்கம் ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இப்படியே ஆன்லைன் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டி இல்லாமல் கரெக்டாக கிளாஸை மட்டும் தயவுசெய்து கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான கிளாஸ். இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்ததே இல்லை. தசாபுக்தியில் கிரக வலிமை, இந்த தசாபுக்தியில் கிரக வலிமை, சுபத்துவ பாபத்துவமே இல்லாமல் இருக்கிறார், ஆட்சியாக மட்டும் இருக்கிறார். எப்படி கணக்கெடுப்பது? பாபத்துவத்தை எப்படி இருந்தாலும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் மட்டும் கணக்கிடலாம். நட்சத்திரத்தின் அடிப்படை அதுக்கு மட்டும்தான். சாரத்தின் அமைப்புகள் வேறு எதுக்குமே கிடையாது. நவாம்சத்தில் அவர் எங்கே இருக்கிறார்? சுபத்துவமாக இருக்கிறாரா பாபர் யாருடைய வீட்டில் இருக்கிறார்? இங்கே செவ்வாயினுடைய வீட்டிலே அவர் இருக்கிறார்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த இடத்துல முதல்ல தசை என்ன செய்யும் என்பதை அப்படியே அருமையாக கணக்கிட்டு கொண்டு, இந்த இடத்துல தசை எப்படி இருக்குது? இந்த இடத்துல தசை பெரிய யோகங்களை செய்யாது. லக்னாதிபதியாக இருப்பதால் அவர் லக்னத்தில் இருப்பதால் பெரிய நல்ல பலன்களை செய்வார்? கிடையாது, செய்ய மாட்டார். நல்லா பாருங்க, செவ்வாய் எந்த இடத்துல என்ன கணிக்கிறது? இந்த இடத்துல தான் நவாம்சம் கை கொடுக்கிறது. நவாம்சத்தில் அவர் சுபத்துவமாக இருக்கிறாரா பாபத்துவமாக இருக்கிறாரா? ஒருவேளை பரணி நட்சத்திரத்தில் 3ஆம் பாவத்தில் இருக்கிறாரு, அது தனி. செவ்வாயின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரியான அமைப்புகள் கொஞ்சம் கவனித்து நுணுக்கமாக பலன் சொல்லக்கூடிய அமைப்புகள். இந்த இடத்துலையும் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாவத்தில் இருந்தாலும் அம்மா இறக்கிறது தான். அதில் ஒரு சின்ன வித்தியாசங்கள் தான் மாறும், சின்ன வித்தியாசங்கள் தான். அதாவது எப்படின்னா, தாய் இறப்பது தான் நீங்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட போகிறீங்க. ஏன்னா இது லக்னாதிபதி. ஒருவேளை பரணி நட்சத்திரம் 3ஆம் பாவத்தில் இருந்தாரியா, செவ்வாயின் வீட்டில் சுக்கிரன் இருப்பார். இந்த செவ்வாயின் வீட்டில் அவர் சுக்கிரனுடைய வீட்டில் செவ்வாய் இருப்பார். சுக்கிரனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறது என்பது நவாம்சத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய சுபத்துவம். அப்போ அந்த சுபத்துவத்தின் அடிப்படையில் இங்கே இந்த இடத்துல இவர் இருக்கும்போது தாயின் பிரிவு உங்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறது. நீங்கள் தாங்க முடியாத வேதனையில் இருக்கிறீர்கள். இந்த இடத்துல நவாம்சத்தில் இருக்கும்போது தாங்கக்கூடிய வேதனைகளில் இருக்கிறீர்கள். இதைத்தான் நீங்கள் உணர்வாக புரிஞ்சுக்கங்கன்னு சொன்னேன். நவாம்சத்தில் பரணி 4ஆம் பாவத்தில் இருக்கிறாரு, செவ்வாய் கூடுதல் பாவத்துவத்தோடு இருக்கிறார். நீங்கள் நொந்து போனவராக இருக்கிறீர்கள். வாழ்க்கையில் உங்களை எல்லாத்திலையுமே போட்டு புரட்டி போடுகிறார். இங்கே நவாம்சத்தில் அவர் சுபத்துவமாக இருக்கிறார். புக்திநாதர்கள் அவருடைய கடமையை செய்தாலும் கூட அதை தாங்கக்கூடிய வலிமைகளில் லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கிறார். லக்னாதிபதி இவர், லக்னாதிபதி நீங்கள், யூ அதை தாங்கக்கூடிய அமைப்புள்ள இருக்கிறீங்க. ஐயா
தேர்ந்தெடுத்த வார்த்தையை யூஸ் பண்ணி கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் நுணுக்கமாக அந்த இடத்த புரிஞ்சுக்கங்க. எல்லா லெவல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவர் சுபத்துவமாக இருக்கிறதுக்கும் இந்த இடத்துல அவர் பாபத்துவமாக இருக்கிறதுக்கும் உங்களுடைய உணர்வுகளைத்தான் இங்கே சொல்கிறேன். இந்த ஒரு சின்ன கோடை ஒரு பெரிய கோடை போட்டு காட்டின மாதிரி நடப்பது நடக்கிறது தான். சரி, ஒருவேளை செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் அம்மா செத்து போக மாட்டாங்களா? இல்லை, செத்து போவாங்க. அப்படி ஒரு அமைப்பு, இந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் அம்மா இறக்கிறது தான். அந்த அம்மா இறக்கிறத எப்படி தாங்கிக் கொள்கிறீர்கள், எப்படி அதை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் செவ்வாயோடைய லக்னாதிபதி சுபத்துவம். எப்படி நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறீங்க, யூ டேக், நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்க, எப்படி அதை அப்ரோச் பண்ணுறீங்க, எப்படி அதை அதாவது பாதிக்கப்பட்டு விட்டுறீங்களா, என்ன மாதிரி சகோதரன் செத்து போனான்ட்டு அழுதுட்டு கிடக்க போகிறீங்களா, அல்லது அம்மா இறந்துட்டாங்க, ஐயோ என்ன பண்ணுறது, அடுத்து வாட் இஸ் த நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேர்த்திக்கிட்டு அடுத்ததை பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிறது செவ்வாயுடைய லக்னாதிபதியுடைய உங்களுடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்போல பொறுத்தது. இப்போ லேசாக புரியும் நினைக்கிறேன். ஹவு டு ப்ரெடிக்ட் த தசாபுக்தி. ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு ஃபிக்ஸடை கொண்டே அந்த இடத்துல நிறுத்துகிறோம். அது லக்னாதிபதி. அந்த லக்னாதிபதியுடைய அமைப்பை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய புக்திகள், ஐயா நல்லா பாருங்கள், 6-8 தசாபுக்திகள் இல்லாமல் எல்லாமே கேந்திர திரிகோணங்களை இந்த இடத்துல அப்படியே மாற்றிடுறையா. ஒரு நிமிஷம் அப்படியே தலைகளாக மாற்றுறேன். இப்போ நான் கமெண்ட்டை பார்க்க போகிறதுல கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் கமெண்ட்டை கொடுத்துருக்கிறீங்க. இதை பார்த்துக்கிட்டு தான் எனக்கு டைவர்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ இது எல்லாம் லக்னாதிபதி அப்படியே தான் இருக்கிறார். லக்னாதிபதி அப்படியே தான் இருக்கிறார். அதே கிரகம்தான் லக்னாதிபதி அப்படியே இருக்கிறார். 6, 8, 12 இருக்குது. நான் எதையும் மாற்றலைன்னா, ஆனால் அந்த இதை மட்டும் மாற்றிடுறேன். குரு இங்கே இருக்கிறார், சந்திரன் இங்கே இருக்கிறார் வச்சுக்கோங்க. சந்திரனை இங்கே தூக்கி போடுவோமா, சந்திரன் இங்கே இருக்கிறார். லக்னாதிபதிக்கு கேந்திர கோணங்களில் எல்லாரையும் கொண்டு வந்துடுறேன். யாருக்குமே 6, 8 போடலை. அப்படியே பௌர்ணமி அமைப்பாக கொண்டு வந்துட்டேன். ஆனாலும் கவனமாக இவரை இது பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள், அதே 4 பாவங்கள் தான் செயல்படும். செவ்வாய் திசையில் என்ன செயல்படும், செவ்வாய் 4, 7, 8ஆம் பாவங்களை பார்க்குறார். இப்போ இந்த இடத்துல 4, 7, 8ஆம் பாவங்களை பார்க்குறார். இப்போ இந்த இடத்துல செவ்வாய் திசை சந்திரபக்தி என்ன செய்யும், தாய்க்கு மேன்மையை கொடுக்கும். 4ஆம் பாவகம் உச்சமாக இருக்கிறது. 4ஆம் பாவகத்தில் ஒரு உச்ச கிரகம் இருக்கிறார். சந்திரனே பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டு இருக்கிறார். பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டு இருக்கின்ற அமைப்பில் இந்த இடத்துல ஜாதகத்தில் சந்திர அதியோகம் விடுகிறது. எந்த இடத்துல 6, 12 செவ்வாய்க்கு 12ஆம் இடத்துல மட்டும்தான் சனி மறைஞ்சிருக்கிறார். அவர் கூட 6, 8 இல்லை, 12ஆம் பாவகத்தில் மறைந்திருப்பதும் 6, 8ஆக இருப்பதும் வித்தியாசம். 12ஆம் பாவத்தில் மறைகிற ஒரு தசாநாதனுக்கு புக்திநாதன் மறைகின்ற 12இல் மறைகின்ற அமைப்பு பெரிய கெடுதல்களை செய்யாது. ஆனால் 6, 8ஆக இருக்கக்கூடிய பாபத்துவ அமைப்புகள் தான் பெரிய கெடுதல்களை செய்யும். இந்த இடத்துல பாருங்க, ஜாதகமே சுபத்துவ ஜாதகமாக மாறிவிட்டது. சந்திர அதியோகத்தின் காரணமாக புதன் சுக்கிரன் வலிமையாக இருக்கிறாங்க. பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பில் புதன் சுக்கிரன் வலிமையாக இருக்க, உச்சகுருவின் பார்வையில் சந்திரன் வலிமையாக இருக்க, நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திர கோணங்களில் இருக்க, சனி 12ஆம் இடத்துல மறைஞ்சு அருமையாக உச்சகுருவின் வீட்டில் உச்சனின் பார்வையில் இருக்க, ஜாதகமே தலைகீழாக மாறிப்போச்சு. ஜாதகமே தலைகீழாக மாறிப்போச்சு. செவ்வாதச சந்திரபக்தியில், செவ்வாதச ராகுபக்தியில் தாய்க்கு நலி என்கின்ற ஒரு அமைப்பை இப்போ இந்த சுபத்துவ அமைப்புகள் அப்படியே மாற்றி விடுகின்றன. இந்த இடத்துல என்ன நடக்குது, பாவகம், பாவகாதிபதி, காரகம் ஆகிய 3ம் செயலிழக்கும் போது உயிரிழப்புகள் இருக்கும்னு சொல்கிறேன். போன இடத்துல ராகு இங்கிருந்து பாவகாதிபதியும் செயலிழந்த நிலைமையில தாயார் உயிரோடு இருக்க மாட்டார்னு சொன்னேன். இந்த அமைப்புகளில் 4ஆம் பாவகத்தில் என்ன இருக்கிறாரு, குரு வந்துடுறாரு. 4ஆம் பாவகாதிபதி பௌர்ணமி சந்திரனாக வந்துடுறாரு. இப்போ இந்த இடத்துல தாயாருடைய மனமகிழ்வு இருக்கும். நவீன் ஜெகதீஷன் ஒரு சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளையும் ஒரு பாவகத்தினுடைய மேம்பட்ட கீழ்ப்பட்ட நிலை அமைப்புகளையும் கணக்கிடுவதில் தான் ஜோதிடத்தினுடைய மேதாவிலாசமே இருக்கிறது. ஒரு பாவகத்தினுடைய சுபத்துவ பாவத்துவம், ஒரு பாவகத்தினுடைய மேம்பட்ட கீழ்ப்பட்ட அமைப்புகளை கொஞ்சம் குழம்புறீங்க பாருங்க. இந்த இடத்துல செவ்வாய் 4ஆம் பாவகத்தை பார்த்தா பாவகம் கெடும் தான். எப்படி கெடும் பார்த்தீங்களா அன்பு மாணவர்களே? யாரோ ஒருவருக்கு டக்குன்னு வேற மாதிரி புரியும், யாரோ ஒருவருக்கு டக்குன்னு வேற மாதிரி புரியும். நவீன் ஜெகதீஷன் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க. இந்த இடத்துல சூரிய சந்திரன் புதனை போட்ட போது, இந்த இடத்துல ராகு இருந்தபோது 4ஆம் பாவகமும் கெட்டு போனது, 4ஆம் பாவகாதிபதியும் கெட்டு போனார். அந்த இடத்துல அம்மா இல்லை, அம்மா இருக்க மாட்டாங்க.
அம்மா இருந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. இந்த மாதிரியான பாவகம் பாவகாதிபதி கெட்டு எப்பொழுதெல்லாம் சந்திர புக்தி, எப்பொழுதெல்லாம் ராகு புக்தி, எந்த திசையில் வந்தாலும் அதோடைய பாபத்துவங்கள் இருக்கும். பார்த்தீங்களா? விடிய விடிய ராமாயணம் சொல்லி சீதைக்கு ராமன் சித்த பண்ணுற கதையை கொண்டு வர்றாரு பாருங்க. கெட்டு போகும்னு தானே சொன்னேன். 4ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 8ஆம் பாவகத்தை இங்கே பாருங்க. இங்கே ராகு, இங்கே சூரியன், புதன், சந்திரன். 4ஆம் பாவகத்தில் ராகு, 4ஆம் பாவகாதிபதி அமாவாசை சந்திரனாகி 8இல் மறைந்து நீச்சம். பாவகம் பாவகாதிபதி வலிமை இழந்த நிலைமையில் இந்த பாவகம் கீழ்ப்பட்ட நிலையில் இருக்கிறது. 4ஆம் பாவகம் கீழ்ப்பட்ட நிலையில் இருக்கிறது. அப்போ 4ஆம் பாவகம் கீழ்ப்பட்ட நிலையில் சஷ்டாஷ்டக அமைப்புகள் வரும் பொழுது அந்த 4ஆம் பாவகத்தினுடைய உயிர்காரகத்துவம் சர்வ நிச்சயமாக பாதிக்கப்படும். அம்மாவால் மன கஷ்டம், அம்மாவை பிரிவீர்கள், அம்மாவை இழப்பீர்கள் என்பது உண்மை. இதுக்கு இந்த இடத்துல செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையும் இந்த இடத்துல செயல்படும். 4ஆம் பார்வையும் செயல்படும். சரி, இந்த இடத்துல நம்ம ஸ்டாண்டர்டாக செவ்வாயை லக்னாதிபதியாகவே வச்சுட்டோம். செவ்வாய் லக்னாதிபதியாக இருக்கும்போது 4, 7, 8ஆம் இடங்களை பார்த்தே தீர்வார். அப்போ இந்த இடத்துல எல்லாத்தையும் மாத்துறேன். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? 4ஆம் பாவகத்தையும் 7ஆம் பாவகத்தையும் 8ஆம் பாவகத்தையும் பார்க்கிறார். 4ஆம் பாவகத்தை செவ்வாய் பார்க்கக்கூடிய அசுப பார்வை குருவின் இருப்பால் சமனப்படுத்தப்படுகிறது. 4ஆம் பாவகத்தை செவ்வாய் பார்க்கக்கூடிய அசுபத்தன்மை கொண்ட பார்வை குருவின் இருப்பால் சமனப்படுத்தப்படுகிறது. சந்திரனினுடைய பூரணத்தன்மையால் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற தன்மையால் சமனப்படுத்தப்படுகிறது. இந்த இடத்துல 100 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் பாலை கலந்தீங்கன்னா அந்த தண்ணி மாறாது. அல்லது 100 லிட்டர் பாலில் 1 லிட்டர் தண்ணியை கலந்தீங்கன்னா இது தெரியாது. இந்த இடத்துல 100 லிட்டர் பாலாக இருக்கிறது. 100 லிட்டர் பாலாக 4ஆம் பாவகம் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரே 1 லிட்டர் கருப்பு தண்ணி, சாக்கடை தண்ணியை செவ்வாயோடைய பார்வையில் கலக்கிறோம். யாரு? நவீன் ஜெகதீஷன். நல்லா புரிஞ்சுக்கங்க. செவ்வாயின் பார்வைதான் இது. செவ்வாயின் நிலைத்தன்மை பெற்ற அமைப்புகளில் தசாபக்தி அமைப்புகளை விளக்கிக்கிட்டு இருக்கிறேன். செவ்வாயோடைய தசை அமைப்புகளில் இந்த இடத்துல தசாபக்தி அமைப்புகளை எப்படி கணக்கிடுறதுன்னு கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். செவ்வாய் இங்கே 4ஆம் பாவகத்தை பார்ப்பது தன்மை, நிலைத்தன்மை. இங்கே சூரியன், புதன், சந்திரன் இருக்கும் பொழுது இங்கே ராகு இருக்கும்போது ஒரு மாதிரியான நிலைமை. இந்த இடத்துல குருவும் சந்திரனும் இருந்து 4ஆம் பாவகமும் 4ஆம் பாவகாதிபதியும் வலிமையோடு இருக்கிறார்கள். இந்த இடத்துல கடகம் முழுக்க 100 லிட்டர் பால் இருக்கு. இந்த 100 லிட்டர் பாலில் 1 லிட்டரோ 10 லிட்டரோ 5 லிட்டரோ 10% 10 லிட்டர் சாக்கடை தண்ணியை கலக்கிறோம். 100 லிட்டர் பாலில் 10 லிட்டர் சாக்கடை தண்ணியை கலக்கிறோம். 100 லிட்டர் பாலில் 10 லிட்டர் சாக்கடை தண்ணி கலக்கும் போது சத்தியமாக பால் கெடாது. ஏன்னா 90% மிச்சம் பாலே இருக்கு. அப்படிலாம் பெரிய நாத்தம் அடிக்காது, கண்டுபிடிக்க முடியாது. இந்த 100 லிட்டர் நல்ல பாலுக்குள் 10 லிட்டர் சாக்கடை தண்ணி என்கின்ற 4ஆம் பார்வை அமிழ்ந்து போகிறது. கிடைக்கல, கெடுக்காது, பாவகத்தை கெடுக்காது. ஆனால்